ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டுடே April 1 இந்த டேட்டை நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னா நம்ம 5 வரும். 5 அப்படிங்கிறதே ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதற்கான ஒரு நம்பர் தான். அதோட ஆஸ்ட்ராலஜியில் நம்ம பார்க்கும்போது 5 அப்படிங்கிற நம்பர் எந்த பிளானட்டை டினோட் பண்ணுது அப்படின்னாக்க பிளானட் மெர்க்குரி, புதனை டினோட் பண்ணுது. புதன் கிரகம் எதற்கு காரகத்துவம் அப்படின்னா ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள், அதற்கான காரகத்துவம் உள்ள பிளானட் புதன். ஸோ நம்ம நியூமராலஜியில் பார்த்தாலும் 5 அப்படிங்கிறது ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான நம்பர். அதே மாதிரி ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நியூ ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் அப் அந்த மாதிரியும் இருக்கு இல்லையா. அதோடு நமக்கு தமிழ் புத்தாண்டு தமிழ் நியூ இயர் ஏப்ரலில் தான் வருது. இந்த மாதிரி நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த ஏப்ரல் மாதம் எப்போவுமே நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொடுக்கும். நம்ம ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் ஜான்வரியில் எப்படி பண்ணுறோமோ அது மாதிரி தமிழ் புத்தாண்டுலேருந்து ஏதாவது ஒன்று செய்வோம், பண்ணுவோம், இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு யூனிவர்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ரெண்டு பைல் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். அதில் எந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பைலுக்கான மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ். இதை நீங்கள் எப்படி ரெசனேட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, நல்ல டீப் ப்ரீத் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இல்லை லாஸ்ட் சோல்ஸ், உங்கள் லவ்ட் ஒன்ஸ், யார்கிட்டேருந்து உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு 2 பைலில் உங்கள் மனசுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணுறீங்க, எது உங்கள் மனசுக்கு ரெசனேட் ஆகுது, இதில் வர்ற கைடன்ஸ் உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அந்த பைலுக்கான மெசேஜ் உங்களுக்கான மெசேஜாக இருக்கும். இந்த ஏப்ரல் மந்தில் உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லோரும் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஒரு பொதுவான வாசிப்பு தான், பொதுவான பலன் தான், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, டேக் அ டீப் ப்ரீத் நவ். எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு இப்போ என்ன மெசேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஏப்ரல் மந்தில் நம்ம என்ன மெசேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன சேஞ்ச், என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Okay, 2 cards are coming. The Magician, 9 of Swords. Okay, the Emperor card, Justice cards, 9 of Swords, the Magician. அதாவது நீங்கள் இன் பாஸ்ட், இது ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இன் பாஸ்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு நிச்சயமற்ற தன்மை அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. ஏதோ ஒரு கிளாரிட்டி இல்லாத நிலைமை அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பட் ஃப்ரம் திஸ் மந்த், இந்த ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு மெச்சூரிட்டி. உங்களுக்கே என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அண்ட் மெச்சூரிட்டி கிடைக்கும். எதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, இதில் எனக்கு நியாயம் கிடைக்கல, அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் காத்திருக்கு. ஏதாவது உங்களுக்கு ஒரு கோர்ட் கேஸ் போயிட்டுருக்கு, ஆர் எல்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், ஒரு அப்ரிஷியேஷன் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு அப்ரைசல் நடந்திருக்கு, அந்த அப்ரைசலில் உங்களுக்கு ப்ரமோஷன் வருமா, இன்க்ரிமெண்ட் வருமா, இல்லை ஒரு ரேங்கிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒன்று, வாட் எவர் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ கேன் கெட் இட் நவ். இந்த மந்தில் உங்களால் அதை கண்டிப்பாக அடைய முடியும். உங்களுக்கே அதற்கான கிளாரிட்டி கிடைக்குது. மெஜிஷியன் கார்டு மேஜர் அர்கானா கார்டு, 3 மேஜர் அர்கானா கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலாக எம்பரர் கார்டு, ஜஸ்டிஸ் கார்டு அண்ட் மெஜிஷியன் கார்டு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யூ ஆர் என்ன சொல்கிறது, நீங்களே
யூ ஆர் மோர் அண்ட் இனஃப் ஃபார் யூ அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து பயங்கர கேப்பபிளான ஆள். பட் அடுத்தவங்கள்ட்ட ஒப்பீனியன்ஸ் கேட்டோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் நான் இதை செய்யவா, இதை செய்ய வேண்டாமா, இப்படி பண்ணவா, அப்படி பண்ணவான்னு போய் உங்களை பற்றி நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட ஏன் ஜட்ஜ் பண்ணி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. நீங்கள் வந்து உங்களை பற்றியோ நீங்கள் செய்கிற விஷயங்களை பற்றியோ அடுத்தவங்கள்ட்ட போய் ஒப்பீனியன் கேட்டு 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 உங்களை நீங்களே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ, லோ எஸ்டீமாக இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ டோன்ட் வரி. நீங்கள் கேட்க வேண்டிய ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், உங்களை கேளுங்க, உங்கள் இன்ட்யூஷனை கேளுங்க. உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்கும் கண்டிப்பாக. யுவர் மேஜிஷியன் கார்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க வானசக்தி பூதஸ் இது வாட் டு சே, இந்த பஞ்சபூதங்கள் சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்தோட சக்தியும் உங்கள்கிட்ட இருக்குது. யூ ஆர் ஹேவிங் மோர் அண்ட் இனஃப் பவர்ஸ். உங்கள்கிட்டயே எல்லாமே இருக்குது. நீங்கள் அடுத்தவங்களை போய் கேட்கணும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டியே கிடையாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்ல ப்ரேயர்ஸ் பண்ணுங்கள். திஸ் கார்டு ஆல்வேஸ் ரெஃபர்ஸ், இது என்ன சொல்லும் இந்த கார்டு அப்படின்னா, ப்ரேயர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லும். ஸோ நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னாலும் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு சுப்பீரியர் பவர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்களை மீறின ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்குது, அது உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் நம்புவீங்க தானே? அந்த சுப்பீரியர் பவர்கிட்ட கேளுங்க, உங்களுடைய ஆத்மா கிட்ட கேளுங்க, என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கிளாரிட்டியாக எடுத்து கொண்டு போனீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக அதற்கான பெனிஃபிட்ஸ் இந்த மந்த் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 1ஆம் தேதி இன்னிலேருந்தே நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள், நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணுங்கள், ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். நம்ம என்னென்ன செய்யணும், வாட் இஸ் யுவர் கோல், உங்கள் கோல் என்ன, அதற்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன ஹேர்டல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த ஸ்வாட் அனாலிசிஸ்னு சொல்லுவோம், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ். இந்த ஒவ்வொன்றிலையும் இந்த ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களுக்கு இதுலேருந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், இதை வந்து தடுக்கிறதுக்கு என்னென்ன த்ரெட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஸ்வாட் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு, உங்கள் பிளானுக்கு, உங்கள் கோலுக்கு நீங்கள் ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி அதற்கான ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த எம்பரர் மாதிரி டெஃபினெட்லி யூ வில் ஹாவ் அ சக்ஸஸ். உங்கள்கிட்ட ஆல்ரெடி யூ ஆர் ஹேவிங் கெப்பாசிட்டி இருக்குது, மெச்சூரிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஒய் யூ ஆர் கெட்டிங் கமெண்ட்ஸ் ஃப்ரம் அதர்ஸ், அதையே நீங்கள் நாடி போகிறீங்க அப்படின்னு தெரில. ஒப்பீனியன்ஸ் என்ன, கிரிட்டிசைசேஷன்ஸ் என்ன, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, இதே மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால தான் உங்களால் மூவ் ஆன் ஆகி போக முடியல அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் தான். பர்சனலாக உங்களுக்கு ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏப்ரல் மந்த்துக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பைல் 1க்கு. ஓகே, உங்கள் ஆர்கேஞ்சல்ஸ் நீங்கள் யாரை நினச்சிக்கிறீங்களோ, உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், லாஸ்ட் சோல்ஸ், லவ்ட் ஒன்ஸ் ஹூ ஆர் நாட் இன் த எர்த் நவ், எல்லாரையும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ்கிட்டேருந்து என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மந்த்துக்கு உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபைல் 1க்கு ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், ட்ரஸ்ட், நாட் த ரைட் டைம். நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்கன்னு தெரில,
ஏதாவது ஒன்று நினச்சிருந்தீங்கன்னா இட் இஸ் நாட் த ரைட் டைம்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. லுக் ஃபார் அ சைன். வெரி குட். உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன், ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்க போகுது. ஓகே, ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா உங்கள் டிஃபிகல்ட்டிஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ரெசல்யூஷன் கிடைக்க போகுது. நம்ம டேரோவில் பார்த்தோம் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் ஏதோ ஒரு டிஃபால்ட் இருந்த மாதிரி தான் அங்கே எனக்கு நோட்டிஃபை ஆச்சு. அதே மாதிரி தான் இங்கே ட்ரஸ்ட். நீங்கள் நம்பணும் கடவுளையோ உள்ள ஒரு சுப்பீரியர், அதாவது உங்களுக்கு ஒரு சுப்பீரியர் பவர் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு நியூவாக ஏதாவது பண்ணலாமா, இல்லை மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சி, பிகாஸ் இட் இஸ் அ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கிறது தெரியல பைல் 1 செலக்ட் பண்ணவங்க. பட் இட் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லுக் ஃபார் அ சைன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் கிட்ட கேளுங்க, ஏதாவது ஒரு சைன் கேளுங்க. நீங்கள் அந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு சைன் கேளுங்க. அந்த சைன் பண்ணி நீங்கள் அந்த சைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். பட் டெஃபினெட்லி எ பிக் ஹாப்பி சேஞ்சஸ் வில் பி தேர் ஃபார் யூ. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், இந்த மந்த்தே ஒரு சேஞ்சுக்கான மந்த் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். நம்பர் 5 அப்படிங்கிறதே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சேஞ்ச். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெரிய கிளாரிங்காக இருக்கா என்னன்னு தெரில. பட் ஒரு தேவதை அப்படியே பெரிய கை விரிச்சிட்டு பிக் ஹாப்பி சேஞ்சஸ், ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு இருக்குது, மிகப்பெரிய மகிழ்ச்சியான மாற்றம் உங்களுக்கு இருக்குது. ஸோ பைல் 1 செலக்ட் பண்ணவங்க இது ரெசனேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி யூ கேன் கோ வித் த சேஞ்சஸ். எந்த சேஞ்ச் இருந்தாலும் அதை அடாப்ட் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன்னு விஷயங்களை தள்ளி போடாதீங்க. யூ ஆர் ஹேவிங் த கேப்பபிலிட்டி. நம்ம மெஜிஷியன் கார்டு பார்த்தோம், எம்பரர் கார்டு பார்த்தோம். உங்கள்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்குது, மெச்சூரிட்டி இருக்குது. பாருங்கள், டேக் ஆக்ஷன். பாட்டம் ஆஃப் த டெக்கில் ஏஞ்சல் சொல்கிற மெசேஜ், டேக் ஆக்ஷன். நாள் யோசிக்காதீங்க, நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி நாளை பற்றி யோசிச்சுட்ருக்காதீங்க. டே டசன்ட் த மேட்டர், வாட் வி டூ டஸ் த மேட்டர். அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத யோசித்து அதற்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பைல் 1. இப்போ பைல் 2க்கு என்ன மெசேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பைல் 2 ரெசனேட் பண்ணிக்கோங்க, டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ எல்லாத்துக்கும் யூனிவர்ஸ் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டேரோ வழியாக என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத we will do. பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன, ஏப்ரல் மந்த்துக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன? பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு நீங்கள் யாரையோ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? Ace of Wands, very good. Temperance, Knight of Wands, the Hierophant, very good. உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்க போகுது இந்த மந்த். பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக தான் இருக்க சொல்கிறாங்க. மற்றபடி உங்களுக்கு வெரி பர்ஃபெக்ட் கார்ட்ஸ். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கு. நீங்கள் யாரையோ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, மேபி அது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். பட் ஒரு லாஸ்ட் சோல்ஸாக உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ இந்த பூமியில் இல்லாதவங்க, திஸ் இஸ் அ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ், எல்லாருக்கும் கிடையாது, ரெசனேட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. யாரோ ஒரு இறந்த ஆத்மா அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலும் சரி,
இல்லை ஒரு தூரத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ரிலேஷன்ஸ் ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தே ஆர் கோயிங் டு கனெக்ட் வித் யூ. உங்களோட இந்த மந்த் அவங்க வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆக போகிறாங்க. டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு கெட் கைடன்ஸ் ஃப்ரம் தெம். ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நீங்கள் என்ன நினச்சி இந்த பைல் 2 செலக்ட் பண்ணி இந்த ரீடிங் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. பட் வந்து மேஜராக இருக்கான கார்ட் டெம்பரன்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக பேஷன்ஸ் வேணும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்துட்ருக்கு. ஒரு புது தொடக்கம் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு. நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதம் வந்து ஒரு புதிய தொடக்கம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எதுவும் ஒரு படிப்புக்காக பண்ணணும், ஒரு எஜுகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு எஜுகேஷன் பண்ணணும், இல்லை ஒரு நியூவாக ஒரு எம்ஃபில் பிஹெச்டி அந்த மாதிரி ஒரு பெரிய பட்ட மேற்படிப்பு படிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எதுவும் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் மந்த். உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி ஃபினான்ஸில் ஏதாவது ஒரு நியூவாக நான் ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ணலான்ட்டு இருக்கேன், ஒரு சேவிங்ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் அதற்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நியூ கேட் வில் ஓப்பன். பட் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது யூனிவர்சல் கைடன்ஸாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கிடைக்க போகுது இந்த மந்த்து. நல்ல மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் வி வில் செக் இட் அவுட். நல்லா டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு ஏஞ்சல்ஸ் கிட்ட கேளுங்க. உங்கள் மனசில் என்ன கேள்வி இருக்கோ அதை நீங்கள் கேட்கலாம். ஃபைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏப்ரல் மந்த்துக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன? நாட் த ரைட் டைம். ஃபைல் 1க்கும் இதே கார்டு வந்தது. ஃபைல் 2 நீங்களும் ஏதோ ஒன்று மனசில் நினச்சிருக்கீங்க, பட் இட் இஸ் நாட் த ரைட் டைம்னு சொல்கிறாங்க. எதுக்குங்கிறது இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷனுங்கிறதுனால என்னால் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியல. ரொமான்ஸ், யுவர் ரிலேஷன்ஷிப், இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, யாரையோ மிஸ் பண்ணுறீங்க. ரொமான்ஸ் மீன்ஸ் தட் இஸ் அன்பு, அவ்வளோதான். ஸோ இட் இஸ் யுவர் லவ் ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் டெஃபினெட்லி உங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும். எதையோ மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும். கண்டிப்பாக உங்கள் கணவர் அல்லது உங்கள் காதலன், காதலி, கணவர் அல்லது உங்கள் அன்புக்குரியவங்க யாராவது வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ இருக்காங்க, அவங்கள கனெக்ட் பண்ண முடியல, அவங்களோட இருக்க முடியலன்னா திஸ் இஸ் வெக்கேஷன் டைம் கூட இல்லையா, ஏப்ரல் மே சம்மர் ஹாலிடேஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள், அவங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. நாட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பிரிங்ஸ் ஆன்சர்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயங்களை நினச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட இன்ட்யூஷன்லேயே யூ வில் கெட் த ஆன்சர். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தாராளமாக ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்கலாம். மெடிடேஷன்லேயே உங்களுக்கு அதற்கான ஆன்சர்ஸ் வரும். ட்ரஸ்ட், அகெயின் வி ஆர் கெட்டிங் த சேம் கார்ட், ட்ரஸ்ட். இத்தனைக்கும் உங்கள் முன்னாடி தான் நிறைய ஷஃபில் பண்ணேன், பட் பாருங்கள் எதையோ ஒரு விஷயத்த நம்ப சொல்கிறாங்க. மேபி பைல் 1 பார்த்துட்டவங்க பைல் 2வையும் போய் பாருங்கள், இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. பைல் 2 பார்த்தவங்க பைல் 1ஐயும் பாருங்கள். ரெக்கவரி, யாரும் ஏதாவது மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அல்லது ஃபினான்ஸ் ரீதியாகவோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, உணர்வு ரீதியாக ஏதோ ஒரு பெரிய ரெக்கவரி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. இந்த லாஸ்ட் கார்டு ஒன்று எடுத்து பார்ப்போம். வாட் ஏஞ்சல் இஸ் கோயிங் டு கிவ் ஃபார் யூ. இந்த ஏப்ரல் மந்தில் ஏஞ்சல் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னது? எ இயர் ஃப்ரம் நவ். வெரி குட்.
கிளாரிட்டி இல்லாமையே இருக்கேன்னு யோசித்தேன். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிருக்கீங்க. அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், இந்த மாதிரி பல குழப்பங்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டேரோ சொன்ன மாதிரி ஒரு பெரிய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இன்னும் ஒரு வருஷம் இன்னி தேதியிலேருந்து திஸ் April 1 இது வந்து டைம்லெஸ் ரீடிங் கிடையாது. நான் ஏப்ரல் மந்த்துக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த April 1லேருந்து April 1, 2025 இதுலேருந்து இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளார நீங்கள் என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் வந்து அடைய போகிறீங்க அப்படிங்கிறத வந்து ஏஞ்சல்ஸ் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ பைல் 1 பைல் 2 ரெண்டு பேருமே வந்து சில மெசேஜஸ் ரெசனேட் ஆகிறதுனால இந்த ஃபுல் வீடியோவையுமே நீங்கள் பார்த்துடலாம். கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் இருக்கும். ரெசனேட் ஆனவங்க என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் ஒரு பொதுவான மெசேஜ் தான். ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ், ஜென்ரல் ரீடிங், பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.